பேக் டு மை சேனல் பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி சாப்டர் 1 லிவிங் வேர்ல்டில் பாக்டீரியோஃபேஜோட மல்டிப்ளிகேஷன் ஆர் லைஃப் சைக்கிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று லைட்டிக் சைக்கிள், இன்னொன்று லைசோஜெனிக் சைக்கிள். இந்த வீடியோவில் நம்ம லைட்டிக் சைக்கிளோட 4th ஸ்டேஜாக இருக்கிற அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற மற்ற ஸ்டேஜை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்டேஜ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் இந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் ப்ளேலிஸ்ட்டும் நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒன் சிந்தசிஸ் ஸ்டேஜ் நடந்ததுக்கப்புறமா பாக்டீரியோஃபேஜோட டிஎன்ஏ அண்ட் அது கவர் ஆகிற ப்ரோட்டீன் கோட் இது எல்லாமே தனித்தனியாக என்ன ஆகும் அப்படின்னா உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தனித்தனியாக உருவாகிட்டு இருக்கிற இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து அசம்பிள் பண்ணி ஒரு ப்ரோஜெனியை நம்ம ஃபார்ம் பண்ணுற அந்த ப்ராசஸை தான் மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெச்சுரேஷன் அப்படின்றது இந்த தனித்தனியாக ஃபார்ம் ஆகியிருக்கிற இந்த ஃபேஜ் பார்ட்டிகல்ஸை அசம்பிள் பண்ணி ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் மெச்சுரேஷன் அப்படின்ற பேர். இந்த 20 மினிட்ஸ் இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறமா, அதாவது பாக்டீரியோஃபேஜ் எஸ்செரிச்சியா கோலை அதோட செல் வாலை ஃபஸ்ட்டு டேமேஜ் பண்ணி பாக்டீரியோஃபேஜோட டிஎன்ஏ ஈகோலையோட பாடியில் என்டர் ஆகி சிந்தசிஸ் ஆன இந்த ப்ராசஸ் வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா நமக்கு 300 நியூ ஃபேஜ் ஃபார்ம் ஆகும். இது இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். 20 மினிட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷனில் எவ்வளோ ஃபேஜஸ் ஃபார்ம் ஆகும்னா 300 நியூ ஃபேஜஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ராசஸ் பார்த்தோம்? சிந்தசிஸ் பார்த்தோம், அதான் நம்மளோட 3rd ஸ்டேஜ். 2nd ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பெனட்ரேஷன் அண்ட் நம்மளோட 1st ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன். ஸோ நம்மளோட 4th ஸ்டேஜ் என்ன அப்படின்னா அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். லாஸ்ட் ஸ்டேஜ் தான் ரிலீஸ். ஒன்ஸ் இந்த ஃபேஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகி, அதாவது அசம்பிள் ஆகி க்ரியேட் ஆனதுக்கப்புறமா இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா எஸ்செரிச்சியா கோலைக்கு உள்ளேயே அக்யூமுலேட் ஆகும். ஒன்ஸ் எஸ்செரிச்சியா கோலையோட செல் வால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த அக்யூமுலேட் ஆகிருக்கிற ஃபேஜ் எல்லாமே வெளியில் வரும். இந்த ப்ராசஸ் தான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். எல்லா பார்ட்டிகல்ஸுமே செப்பரேட்டாக இருக்குது. அது எல்லாமே அசம்பிள் பண்ணி அந்த ப்ராசஸை மெச்சுரேஷன்னு சொல்கிறோம். ஒன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது? இந்த நியூ ஃபேஜ் பார்ட்டிக்கல் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளோட லைட்டிக் சைக்கிள். அப்சார்ப்ஷன், பெனட்ரேஷன், சிந்தசிஸ் அப்படின்னா என்னன்ற ஒவ்வொரு ஸ்டேஜையும் தனித்தனி வீடியோஸாகவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த லெசனோட ப்ளேலிஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லைசோஜெனிக் சைக்கிளோட ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.